வணக்கங்கம்மா. இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்மா. நான் புளி கரைச்சலில் 2 தக்காளி போட்டு கரைச்சி வச்சுக்கிறேங்கம்மா. அதுலேயே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்கம்மா. ஒரு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுங்கம்மா. அந்த புளி கரைச்சல்லே போட்டு கரைச்சிங்கம்மா. நல்லா அப்படி கரைச்சிங்கம்மா. அதுக்கு நான் மீன் மசாலா கொஞ்சம் பொடி போட்டுக்கிறேங்கம்மா. எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சிங்கம்மா. மிளகு போட்டுக்கோங்கம்மா. கொஞ்சம் வதக்காத தக்காளி போட்டுக்கோங்கம்மா. தக்காளி போட்டாச்சுங்கம்மா. அது கூடயே நம்ம ஒரு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்கம்மா. எல்லாம் வதக்காது தான் சேர்க்குறேன் நான். 2 கருப்பில் போட்டுக்கோங்கம்மா. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிங்கம்மா. இந்த மசாலாவை 2 பூண்டு போட்டுக்கோங்கம்மா. போட்டு இது நல்லா அரைச்சிங்கம்மா. நல்லா வாஷ் பண்ண சங்கரா மீன் கொஞ்சம் எடுத்துருக்கோங்கம்மா. தாராளமாக எண்ணெய் ஊற்றிங்கம்மா. சங்கரா குழம்பு இப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுங்கம்மா. வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்கம்மா. வெங்காயம் போட்டுக்கோங்கம்மா. ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்கம்மா. அப்படியே இந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்கம்மா. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலேயே சேர்த்துக்கோங்கம்மா. நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்டு. இது வதங்க சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்கம்மா. அந்த கவுச்சி வாசனை போயிடும். அந்த மிளகாத்தூளை காரம் கம்மியாக இருக்குதுன்னா ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை வாசனை போன பிறகு இந்த புளி கரைச்சல் மிளகாத்தூள் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிடுங்கம்மா. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துடுச்சுன்னா எண்ணெய் பதம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் சங்கரா மீனை நல்லா கொதிக்கட்டும்னா ஒன்றும் ஆகாது. ரொம்பலாம் குழையவும் குழையாது. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கம்மா. நல்லா சூப்பராக இருக்குது. டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம். இது தோசை, இட்லி, சாதம் அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா. சங்கரா மீன் குழம்பு சூப்பராக இருக்குதும்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.